இனிமே நீ எனக்கு மட்டும்தான். எங்க மாமா இருக்கார்ல, அதான் உங்க அப்பா. அவரு உன் அத்தைக்கு, அதாவது என் அம்மாவுக்கு, எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த கல்யாணம் நடக்கலன்னு வச்சுக்கோ, என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தியா? இந்த கல்யாணம் நடந்தா எனக்கு என்ன நடக்கும் நீ யோசிச்சு பாத்தியா? என்னால உன்ன மாதிரி வீட்டுல சொல்றதுக்குலாம் தலையாட்டிட்டு என் பேஷன் ஆசை இதெல்லாம் புதைச்சிட்டு வாழ முடியாது. என் லைஃப் எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ற ரைட்ஸ் எனக்கு மட்டும்தான் இருக்கு. வரேன். என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, எல்லாமே தப்பா போயிட்டு இருக்கு. எனக்கும் அதே தாண்டா. இப்ப என்ன நடந்துச்சு? நானும் அரசப்பாவும் கல்யாணத்தை நிறுத்த ஒரு பிளான் போட்டோம். என்னடா என்ன சொல்ற? ஏண்டா இந்த அரசப்பம் ஒரு ஆளுன்னு அவன் கிட்ட ஐடியா கேட்டிருக்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு பொண்ணோட ஃபீலிங்னா உங்களுக்கு அவ்வளவு விளையாட்டா போச்சா? அப்பா என்னடானா முதல்ல சாமி சலிச்சு பரதிய கட்டிக்கோன்னாரு. இப்ப நான் வாக்கு கொடுத்துட்டேன், அழக கட்டிக்கங்கிறாரு. நீ சிங்கப்பூர்ல ஒரு பொண்ண லவ் பண்ண, இங்க ஒரு பொண்ணு லவ் பண்றேன்னு ஏமாத்திட்டு இருக்க. உங்க யாருக்கும் ஒரு பொண்ணோட மனச பத்தி ஒரு அக்கறையுமே இல்ல, அப்படிதானே? இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. அப்பா கிட்டப்ப எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அதான் நான் ஒரு பிளான் போட்டு பிரியாவை ஓட விடலான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ என்ன ஓட விட்டுட்டு இருக்கா? இப்ப என்னடா பண்ண போற? அது தெரியாம தான் நான் முடிச்சிட்டு இருக்கேன். போதும் இந்த விளையாட்டு. அவளை கூப்பிட்டு உண்மையை சொல்லிடு. அவ மனசுல ஆசையை வளர விடாத. அந்த வலி என்னன்னு எனக்கு தான் தெரியும். ஏய், போன் வந்துருச்சு. யாரடி? சரவணன். ஏய், பேசு பேசு. ஹலோ. ஹலோ மாமா. எது மாமாவா? கட்டிக்க போறவரை அப்படித்தானே கூப்பிடணும். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் என்ன, நிறைய பேசலாம். நைட்டு ஃபுல்லா பேசலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி கடலை போடுறது ஒரு தனி கிக்கு தானே. பிரியா, நான் சீரியஸா பேசுறேன். சரி, சீரியஸாவே பேசுவோம். உன்னை நான் மீட் பண்ணணும். மீட் பண்ணலான்னு சொல்றான். ஓகே சொல்லு, ஓகே சொல்லு. ஹலோ. பண்ணலாமே. ஆனா அதுக்கு முன்னாடி நான் கொடுத்ததுக்கு பதில் முத்தம் வேணும். பிரியா, விளையாடாத. விளையாட்டுலாம் இல்ல. முத்தம் கொடுத்தாதான் போனை கட் பண்ணுவேன். வீட்ல எல்லாரும் இருக்காங்க. சரி,
அப்ப நான் கொடுக்கறேன் மாமா. சிகி சித்தா என்கிட்டயா வச்சுக்கிற? சரவணா, அந்த பிள்ளை வருவாளா? எனக்கு என்னமோ வரமாட்டான்னு தோணுதுடா. வாய மூடுறா, எல்லாம் உன்னாலதான் வந்தது. இந்த பாரு, திருப்பி திருப்பி என்னைய சொல்லாத. ஒருவேளை உனக்கு அவளை பிடிச்சிருக்கோ? ஏய் சிச்சி, எனக்கு அதெல்லாம் தெரியாதுடா. அவ இங்க வந்த உடனே எனக்கு அவளுக்கு செட் ஆகுதுன்னு முதல்ல சொல்லி புரிய வைக்கணும். பேசாம சாந்தினியை லவ் பண்ற விஷயத்த சொல்லிடுவா. எதுக்குப்பா? அவ போய் உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அப்பா உன்னை குப்புற போட்டு திங்கு திங்குன்னு மிதிக்கவா? பேசாம இரு. நீ ஒரு டீயும் ஆத்த வேணாம். இது பாரா, அவ என் பக்கத்திலே வரக்கூடாது. அதுக்கு ஏதோ ஒரு ஐடியா சொல்லு பாப்போம். பக்கத்திலே வரக்கூடாதுன்னா நீ எம்ஆர் ராதா மாதிரி மாறணும். அது உனக்கு வாய்ப்பே இல்லையே. என்னடா அது? ஏண்டா, இந்த ரத்த கண்ணீர் படம் பார்த்ததுல அதுல வர மாதிரி வரணும். இந்த பாரு, இதை வச்சுட்டு அப்படி வரணும். குட்டம்புழிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி அடைந்தது. குட்டம்புழிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி. என்னடி பண்றானுங்க? அவங்க ஏதோ டிராமா பண்றாங்க. இப்ப பாரு, இப்படி பாத்தியா மீரா, என் வருங்கால ஹஸ்பண்டுக்கு தியேட்டர் ஆக்டிங்லாம் தெரிஞ்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் செல்ல குட்டி. அம்மா, அவனுக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஆயிருக்கு. நீ பாட்டுக்கு தியேட்டரு பாப்கார்ன் என்னென்னமோ சொல்ற. ஐயோ பாவண்டி. ஆமா, அவனுக்கு உண்மையிலே ஏதோ இருக்கு போல. என்ன பண்ணலாம்? ஏங்க, இப்ப என்னங்க பண்ண போறீங்க? இந்த மாதிரி ஒரு ஆளை வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்னு யோசிச்சு பார்க்க முடியுதா? நல்லா யோசிச்சுக்கோங்க. மீரா, உனக்கு ஞாபகம் இருக்காடி? நான் இந்த மாதிரி ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல. ஆமா ஆமா ஆமா, அதான் ஆம்பிஷனே இல்ல. எந்த மாதிரி ஆள? இப்படி ஏதாவது தீராத வியாதியோட இருக்க ஆளதான். ஏய், எனக்கு வியாதியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எங்க பார், கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. தெரியும் மாமா, என் கூட விளையாடுறது உனக்கு அவ்வளவு பிடிக்கும். நான் உன்னை டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இப்ப நீ என்ன டெஸ்ட் பண்ற பாத்தியா? ஏய், இது டெஸ்ட்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. என்னை விட்டுருங்கிறேன். உனக்கு என்னை விட சூப்பரா பெட்டரா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து தரேன். உன்னை விட யாரு மாமா நல்ல மாப்பிள்ள? வானத்தால எப்படி மாமா அண்ணாந்து பார்க்க முடியும்? அடடே, கவிதை கவிதமா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உன்னை விட ஒருத்தன் பெட்டரா இருக்கானா அது நீயா தான் மாமா இருக்கணும், இல்லாட்டி அது உனக்கு பிறந்தவனா இருக்கணும். கரெக்ட். உன்னை விட பெட்டரா ஒரு பையன் பெத்துக்கலாமா? ஏய், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளு. நீ ஒன்னும் சொல்ல வேணாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்குவோம். மீரா, ஃபுட்டடு ஃபுட்டடு. ஓகே. ஏய், என்ன பண்ற? வெக்கப்படாத மாமா, போஸ் கொடு. ஜி சொல்லு. ஏய், சிரி.
போட்டோ எடுத்ததெல்லாம் போதும், முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. போதுமா? போதும். பாய் மாமா. பாய். என்னடா வந்தா சிரிச்சா பேசினா போட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருக்கா? பாய். இப்பதான் என் தம்பிக்கு கல்யாணம் முடிஞ்சு நம்ம கல்யாணம் நடக்குமோன்னு எனக்கு தெரியல. பொறுத்தது பொறுத்த, இன்னும் கொஞ்ச நாள் தானே, பொறுத்துக்க. எங்க அப்பா எங்க அத்தை பையன் அழகுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு என் அத்தைக்கு. சத்தியம் தானே பண்ணிருக்காரு, பாண்ட் பேப்பர்ல எழுதி கொடுக்கலையே. சத்தியத்தெல்லாம் அழகா மீறிக்கலாம். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு பண்ணீங்களே சத்தியம், அது கூட சும்மா தானா? இல்ல இல்ல, அந்த சத்தியம் வேற, இந்த சத்தியம் வேற. அதென்ன சத்தியத்துல வேற வேற வெரைட்டி இருக்கா என்ன? இருக்கே. ஒன்னு நமக்கு பிடிச்சவங்களுக்கு பண்றது, இன்னொன்னு நம்மள பிடிச்சவங்களுக்கு பண்றது. நீங்க எனக்கு எப்படி சத்தியம் பண்ணீங்க? நான் உன்னை பிடிச்சு போய் தானே சத்தியம் பண்ணேன். எனக்கு உங்களை பிடிக்கும்ல. இப்படி சத்தியம் பண்றவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்தா என்ன அர்த்தம்? அப்ப டபுள் சத்தியம் மீறவே முடியாது. எங்க அப்பாவுக்கு ராணி அத்தைய ரொம்ப பிடிக்கும், அதே மாதிரி ராணி அத்தைக்கும் எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்போ அதையும் மீற முடியாதுல்ல. ரேவதி, எல்லா சத்தியமும் ஹிட் ஆகாது. இப்போ கடவுள்கிட்ட எல்லாரும் வேண்டுறாங்க, எல்லா வேண்டுதலையும் கடவுள் கொடுத்துட முடியாதுல்ல. எது நியாயமோ அதைத்தான் கொடுப்பாரு. இப்போ யாரு கடவுள், யாரு வேணுனது? ரேவதி, நம்ம மீட் பண்றதே எப்பயாச்சும் ஒரு நாள், அதையும் இப்படி தேவையில்லாம பேசி வேஸ்ட் பண்றியே. என்னங்க, எங்க அப்பா வீட்டுக்கு வர நேரம் ஆயிடுச்சு. இந்த அழகு வேற நான் எங்க போறேன் வரேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பிடலாம். வாங்க போலாம். அப்புறம் என்ன இவ்வளவு தூரம்? இல்ல, பக்கத்துல சாமி கும்பிட வந்தேன். கோயிலுக்கு பக்கத்துல தனியா சாமி கும்பிட வந்த பார்த்தா அப்படி தெரியலையே. ரெண்டு பேரும் சேர்ந்துல வந்த மாதிரி இருக்கு. தெரியுது இல்ல, அப்படியே நிக்க வச்சு கேள்வி கேக்குற? யாரு? அடடே, நம்ம பழைய மாப்பிள்ள. என்னப்பா உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? எனக்கு நல்லதா இருக்கு. உனக்கு தான் இனிமே எப்படி நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஐயோ மாப்பிள்ள, பயமா இருக்கு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, காப்பாத்துங்க. டே, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், மரியாதையா இருந்துக்கோ. மாப்பிள்ள, உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு கோவமே வர மாட்டேங்குதுடா. உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா தான் எனக்கு தோணுது. அவரை நான் தான் பார்க்கணும்னு கூப்பிட்டேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நான் வீட்டுக்கு போறேன். சரி, எப்படி போற? நான் எப்படியோ போறேன், உனக்கு என்ன? அது எப்படி? நான் தான் இருக்கேன்ல. நானும் வீட்டுக்கு தான் போறேன். வா, பொண்ணாவே போவோம். தேவையில்லை, நான் ஆட்டோல போய்க்கிறேன். முடியாதே. மாமா உன்னை என்னதான் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காருமா.
நீ இல்லாம நான் வீட்டுக்கு தனியா போனேன்னு வச்சுக்கேன், நீ எங்கன்னு என்கிட்ட கேட்பாரு. அப்படி கேட்டா நீ இவன் கூட தான் குளத்தடியில இருந்தேன்னு நான் சொல்லிடணுமே. சொன்னா என்ன ஆகும்னு நான் சொல்லணுமா என்ன? உனக்கே தெரியும்ல. ஏய், ஓரமா போய் நின்னு ஃபீல் பண்ணு. பார்க்க நல்லா இருக்கு. ரேவதி, இன்னொரு தடவை வெளியே அவன் கூட சுத்துறத நான் பார்த்தேன். என்னடா பண்ணுவ? நான் ஒன்றும் பண்ண மாட்டேம்மா. நம்ம ஊர்ல நிறைய லாரி பிரேக்கே பிடிக்காம போதான் தெரியுமா? அது போக ரோட்ல நைட்ல பைக்ல வரவங்கள வழிப்பறி செஞ்சு கழுத்தறுத்து செயின் மோதிரத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்களாம். பாரு, நானும் செயின் போட்டிருக்கேன், நீயும் செயின் போட்டிருக்க, பருதியும் செயின் போட்டிருக்கான். அதனால நாமெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இனிமே எங்க போகணும்னாலும் மாமா கிட்ட சொல்லு, மாமா கூட்டிட்டு போறேன். எனக்கு உன்னை ஃபாலோ பண்றது தான் முழு வேலைன்னாலும் இப்போதைக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, போயிட்டு வரட்டுமா? அப்புறம் அந்த பருதி கிட்ட சொல்லி பிரிச்சிருவேன். ஏய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவன் கூட என்ன பேச்சு? நிம்மதியா ஒரு இடத்துக்கு கூட போக முடியல. நான் எங்க போனாலும் அவன் என்ன ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கூட கோயிலுக்கு போயிருந்தேன், பின்னாடியே வந்து கூட்டிட்டு வந்துட்டான். நீ கோவிலுக்கு போறதுன்னு கார் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அவன் கூட எல்லாம் பைக்ல வந்து இறங்குற. நான் ஏதோ அவன் கூட விருப்பப்பட்டு வந்த மாதிரி பேசுற. அவன் தான் எங்க போனாலும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானே. ஏய், இவனை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருந்தோம், இவன் கூட இந்த பைக்ல வந்து இறங்கினா பாக்குறவனை பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, மத்தவங்களை விடு. அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு? ஒன்னும் சொல்ல மாட்டாரு. அவர் தான் இந்த பொம்பளை பொறுக்கிக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. ஏய், என்னக்கா சொல்ற? உனக்கு இந்த வீட்டுல நடக்கிற பாதி விஷயம் தெரிய மாட்டேங்குது. என்னையே நிறுத்தி கேள்வி கேட்கறத நிறுத்திட்டு வேற ஏதாவது உருப்படியான வேலை இருந்தா போய் பாரு. அசால்ட்டா சொல்ற? அப்பா கிட்ட பேச வேண்டியதானே? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீ இப்படி பேசுறியே, உன்னால பேச முடிஞ்சுதா? இல்லல, என்னால மட்டும் இப்படி பேச முடியும். நீ சாந்தனை விட்டுட்டு பிரியாவை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் இந்த லூச கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த வீட்ல பிறந்ததுக்கு இன்னும் என்னென்ன இழவுக்கு வாக்கு கொடுத்து நம்ம வாழ்க்கை அழிக்க போறாங்களோ தெரியல. ஹாய் பேபி, எப்படி இருக்க? எதுக்குடா உனக்கு மூச்சு வாங்குது? ஒண்ணுல பேபி, சும்மா புஷ்அப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியா? ஆமா, நான் ரெகுலரா பண்றது தானே. நீ சொல்றதெல்லாம் கேட்டா எது உண்மை எது பொய்னே தெரியல. அந்த அளவுக்கு ஊருக்கு போனதுல இருந்து நீ மாறிட்ட. நான் என்ன மாறினேன்? Facebookல அப்படி என்னடா போட்டோ போட்டிருக்க?
நான் Facebookல எந்த போட்டோவும் போடலையே. ஓ, உனக்கே தெரியாம போட்டோ போடுறியா? என்ன பேபி சொல்ற? Facebookல போய் பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்கன்னு. ஒரு நிமிஷம் பாக்குறேன். என்னன்னு பார்த்துட்டு சீக்கிரமா கூப்பிடு. பேபி பேபி ஐயோ அது நான் போடல பேபி. ஓ, உனக்கே தெரியாம உன்னை எழுத்து வச்சு போட்டோ எடுத்து போட்டுட்டாங்களா? அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்ல பேபி. அது யாரு? இது என் அத்தை பொண்ணு தான். அதான் நான் பார்த்தேன். இங்க இருந்து நீ போனதுல இருந்து ஒரு போனும் வரல. நீ பாட்டுக்கு அங்க ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிட்ட. ஐயோ இல்ல. இதுல போட்டோ வேற தைரியமா போட ஆரம்பிச்சிட்டல. வேற எதையும் நோக்கி போயிட்டு இருக்கு. ஐயோ பேபி அப்படிலாம் இல்ல பேபி ப்ளீஸ். எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்காத. தயவு செஞ்சு போனை வை. பேபி 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 இல்ல பேபி